நம்மளுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டி அண்ட் பேங்க் அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு நிஃப்டி பாத்தீங்கன்னா பிளஸ் 1 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி 110 பாயிண்ட் பிளஸ் போஸ்ட் ஆயிருக்கு. ஆனா மார்க்கெட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரௌன்ஸ் கொடுத்துருக்கலாம் இன்னைக்கு. சரிங்களா? இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரியும் 24,900 அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் பாத்தீங்கன்னா 25,000 போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி நல்ல ஒரு செல்லிங் கொடுத்துட்டு ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் பண்ணிருக்கான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24,760ம் 24,656ம் அடுத்தடுத்த சப்போர்ட் ஆக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 24,880 24,980 இன்னைக்கு வந்த ஹை அதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பாத்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுவும் நல்ல ஹை கொடுத்துருக்காங்க சரிங்களா. 51,400 இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,300 போயிட்டு திருப்பி நல்ல ஒரு டவுன் கொடுத்துட்டு 51,200 வந்துட்டு ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் பண்ணிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 51,100 50,800 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 51,730ம் 52,000ம் 52,400ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? ஓப்பன் டெஸ்ட் வச்சு நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். ஓப்பன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். நிஃப்டியோட ஓப்பன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 24,800 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டெசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். 32 ரெண்டு பேரும் பாருங்க கால் சைடும் புட் சைடும் ஈக்குவல் ஓப்பன் டெஸ்ட் இருக்கிறதால 24,800 பாருங்க ஒரு டெசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 24,700 பாருங்க சப்போர்ட் ஏன்னா 33 லட்சம் நோட் ஆயிட்டு இருக்கான். அதே மாதிரி 24,900 பாருங்க 32 லட்சம். ஸோ 24,900 ரெசிஸ்டன்ஸ் 24,700 சப்போர்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் செயின்லையும் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல பாருங்க மார்க்கெட் 24,850 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 900ல வந்து பாருங்க 1.28. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த அட்ஜஸ்ட் பாருங்க 3.13 25,000. அப்ப 25,000ங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் பாருங்க சப்போர்ட் பாத்தீங்கன்னா 2.45 எங்க 24,500ல தான். அது மட்டும் இல்லாம சப்போர்ட்ல சேஞ்ச் இன் வாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ ஓப்பன் டெஸ்ட் வந்து பொசிஷன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க எக்ஸிட் பண்ணிக்கிறாங்க. சப்போர்ட் ஸ்ட்ராங் இல்ல. சப்போர்ட் ஸ்ட்ராங் இல்லைன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரலாம் அப்படிங்கிறது எல்லாரோட ஒப்பீனியன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்திருக்கு மைனஸ்ல இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ அது மட்டும் இல்ல இந்த சைடும் பாருங்க இங்கேயும் கொஞ்சம் மைனஸ்ல தான் இருக்கு. இருந்தாலும் இது அவுட் ஆஃப் த மணி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் இப்போதைக்கு. இருந்தாலும் ரெண்டு சைடும் பாருங்க 24,800 700 600 500லாம் இந்த பக்கம் சைடும் பாருங்க மைனஸ் ஆயிருக்கு சேஞ்ச் இன் ஒய். இந்த பக்கம் சைடும் மைனஸ் ஆயிருக்கு. நமக்கு இந்த மணி தான் கணக்கு. ஓகேங்களா? எந்த மணி பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஸ்ட்ராங் இல்ல. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இருக்கு சப்போர்ட் ஸ்ட்ராங் இல்ல. இருந்தாலும் லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. அடுத்த சப்போர்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா 24,500 தான் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நிஃப்டிக்கான லெவல். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 24,800க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்துருவோம். 24,700க்கான கால் ஆப்ஷனும் 24,900க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ 24,800க்கான கால் ஆப்ஷன் பார்த்துக்குங்க. கால் ஆப்ஷனுக்கு சப்போர்ட் பாருங்க 117ம் 74 20 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் ஆக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 180 212 265 இதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 24,700க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் 174 117 29 ரூபாய்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 250 348 389 எல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 24,800க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டு இன்னைக்கு 40 ரூபால 43 ரூபால பை பண்ணி மார்க்கெட் பாருங்க 133 ரூபாய் ஹை போயிட்டு மார்க்கெட் இப்போ 81 ரூபாய் சஸ்டைன் ஆகுது. ஸோ சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 81 ரூபாயும் அந்த 43ம் அடுத்தடுத்து சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 113 133. இன்கேஸ் மார்க்கெட் இந்த 133 பிரேக் பண்றான்னு வச்சுக்கல நல்ல ஒரு கேப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா தெரியுங்களா? ஸோ இந்த 323 அதுக்கும் மேல போனான்னா அடுத்த ஹை பாருங்க எங்க இருக்கிறான்னு 460. ஸோ நல்ல ஒரு டவுன் வரும் மார்க்கெட்ல. ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த 133 பிரேக் பண்ணணும். 133 பிரேக் பண்ணான்னா மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி
24,800 பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 24,900 பார்த்துடலாம். ஸோ 24,900க்கான புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? ஸோ பாருங்க இன்னைக்கு 68 ரூபால பை பண்ணிக்கிறாங்க. ஸோ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 122, 98, 68 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 153, 191. மார்க்கெட் இன்கேஸ் 24,900 போயிட்டு அங்கிருந்து வந்து திரும்புறாங்க பட்சத்துல 191 மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே வந்து லெவல்ஸ் இல்ல. நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 400 ரூபா அந்த அப்சைடு போனதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு கால் வரும். 547 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நாளைக்கு ஓப்பனர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கணும். சரிங்களா? லைவ் மார்க்கெட்ல ஓப்பனர்ஸ் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ நோட் பண்ணி இன்னும் மார்க்கெட் பிக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சானா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மார்க்கெட்டுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நாளைக்கு தான் மார்க்கெட்டுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு விஷயம் நடந்ததுனால டவுன்னு சொல்ல முடியாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தா வந்து பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட் பார்த்தலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா? ஸோ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 51,000. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 51,500. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் கால் புட் ரைடர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52,000. ஓகேங்களா? ஸோ 51,500 தாண்டினா அடுத்து 52,000 தான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 51,000த்துக்கான கால் ஆப்ஷனும் 51,500க்கான புட் ஆப்ஷன் இப்போதைக்கு நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் செயின்லையும் பார்த்துடலாம். ஸோ அதுவும் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் பேங்க் நிஃப்டிக்கு. ஏன்னா 30 பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். 31 ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ 51,400 இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கான ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 51,500. 1,52,000 கான்ட்ராக்டும் ப்ளஸ் 43,000 இருக்கு. 51,500 வந்து ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணா அடுத்து பாருங்க 1,97 எங்கன்னா 52,000. ஸோ 51,500 பிரேக் பண்ணா அடுத்த லெவல் 52,000 தான். ஓகேங்களா? அது மட்டும் நீங்க பாருங்க இங்கெல்லாம் மைனஸ் இருக்கு கொஞ்சம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு சைட்வேஸ் தான் ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் பாருங்க 1,25 எங்கன்னா 51,000. ஸோ 51,000 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 51,500 ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ற பட்சத்துல 52,000 போவான். அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்குன்னா தெரியுங்களா 50,500. ஸோ அதனால வந்து 51,000த்துக்கான கால் ஆப்ஷனும் 51,500க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம். இதுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்கும். இன்கேஸ் 51,500 பிரேக் பண்ணா 52,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைங்களா? அதனால 51,000த்துக்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரச்சனைக்கு மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் தெரியுங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த 420, 378, 238 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 574, 784 இன்னைக்கு வந்த ஹை 1390. புரியுங்களா? இந்த ஹை கூட திருப்பி போலாம் வாய்ப்பு இருக்கு. இது 51,000த்துக்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 51,500க்கான புட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 51,500க்கான புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 66 ரூபாய்க்கு வாங்கிட்டு தெரியுங்களா? 66 ரூபாய்க்கு இன்னைக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கணும். 60 வெறும் 66 ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 205 ரூபாயும் 66 ரூபாயும் அடுத்தடுத்த. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து 51,500ல இருந்து திரும்புறான். ஏன்னா அங்கிருந்து நீங்க மார்க்கெட் வந்து கீழே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா 205 ரூபாயும் 66 விட்டு வச்சுங்க. இந்த 205 ரூபாயிலேயே மார்க்கெட் திரும்பலாம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 424, 556, 713. இந்த ஹையெல்லாம் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் புட் சைடு போனால் இல்லாட்டி நீங்க கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதான் இப்போதைக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா வந்து லைக் பண்ணுங்க, உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.